இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கெல்லாம் விஜய் போகல. பாதிக்கப்பட்ட மக்களை அலுவலகத்துக்கே கூப்பிட்டு நிவாரண பொருள் வழங்கினார். விஜயும் த்ரிஷாவும் இணைந்து கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் வெகு விமர்சனையா நடந்தது. அதற்கு நடிகர் விஜயும் திரிஷாவும் ஒரே விமானத்தில் சென்றனர். அதுதான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு நடிகர் விஜய் திரிஷாவுடன் சென்று இருப்பதுதான் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற செய்தி. நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் நடந்தது. நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது 15 ஆண்டு கால நண்பராயிருந்த ஆண்டனி தட்டில் அவரை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சடங்குகள் நிறைய இருந்தது. பிராமணர்கள் சடங்குன்னு சொல்லப்படும் தந்தை சுரேஷ்குமார் மடியில கீர்த்தி சுரேஷ் அமர்ந்திருக்க மணமகன் ஆண்டனி தட்டில் அவருக்கு தாலி கட்டினாங்க. இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. மணமக்கள் கழுத்து நிறைய மாலைகள் அணிந்து, கீர்த்தி சுரேஷ் சிகப்பு நிற சேலையில் பாரம்பரிய ஆபரணங்கள் அணிந்து திருமண கோலத்தில் அழகா இருந்தாங்க. புரோகிதர்கள் மந்திரம் மோத கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் திருமணம் சிறப்பா முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். பின்னர் திருமணம் தொடர்பா சடங்குகளும் நடந்தது. இந்த நிலையில இரு குடும்பத்தினரும் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமே இந்த திருமணத்துல பங்கேற்றாங்க. கீர்த்தி சுரேஷின் திருமணத்தில் சக ஜோடியா கீர்த்தி சுரேஷ் விஜய் கூட நடிச்சிருக்காங்க. சர்க்கார், பைரவா இந்த படங்கள்ல கீர்த்தி சுரேஷோட விஜய் ஜோடியா நடிச்சாரு. அந்த படம் வெற்றியும் பெற்றது. அதற்காக அன்றைய தினத்தில் சென்னையிலிருந்து நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா தனி விமானத்துல கோவா போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. இது தொடர்பா சில படங்களும் வீடியோக்களும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்த வண்ணம் இருக்குது. சமீபத்துல திருவண்ணாமலையில மலைச்சரிவு ஏற்பட்டது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் பகுதியில பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கெல்லாம் விஜய் போகல. பாதிக்கப்பட்ட மக்களை அலுவலகத்துக்கே கூப்பிட்டு நிவாரண பொருள் வழங்கினாரு. அது அன்றைக்கு பலரால் விமர்சிக்கப்பட்டது. இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாத விஜய் திரிஷா கூட கோவாவுக்கு தனி விமானத்துல இவங்க கல்யாணத்துக்கு போனதுதான் இப்ப பிரச்சனை. திரிஷாவும் விஜயும் சேர்ந்து கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி, லியோ அந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அது அனைத்துமே ஓரளவுக்கு ரசிகர்களுக்கு பிடிச்சி நல்ல வெற்றி படங்களாக இருந்தது. அவர்கள் ஸ்க்ரீனில் தோன்றினாலே ரசிகர்கள் சந்தோஷப்பட அளவில் இருந்தது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு இடையேயான கெமிஸ்ட்ரி பக்காவா சினிமாவில் ஒர்க் அவுட் ஆச்சு. பல வருடங்களுக்கு பிறகு லியோ படத்தில் மீண்டும் இணைந்து நடித்தாங்க. அந்த படத்தில் 2 பேருக்குமே இடையேயான குத்தாட்டம் ஒன்று இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு லியோ படத்தில் அவர்கள் மீண்டும் இணைந்தார்கள். அந்த படத்துல 2 பேருக்குமே லிப்லாக் சீனு இருந்தது. ரொம்ப பரபரப்பா அப்ப பேசப்பட்டது. அதே போல் பீக்கில் இருக்கும் த்ரிஷா பெரும்பாலும் ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறதெல்லாம் இல்லை. ஆனா விஜய் நடித்த கோட் படத்துல ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருந்தாங்க. அதனை பார்த்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக த்ரிஷா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி முழு படத்துலயுமே சரி, ஒரு பாடல்லையும் சரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா அந்த பாடலில் த்ரிஷா அணிந்திருந்த புடவையின் நிறம் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி நிறத்தில் இருந்ததா அந்த கொடி வெளியிட்டப்ப நம்ம எல்லாம் சொன்னோம். இதற்கிடையே விஜயும் த்ரிஷாவும் இணைந்து தொடர்ந்து கிசுகிசுக்கள் இருந்துட்டே வருது. ஆனா அதற்கு 2 பேருமே பதில் சொல்ல மௌனத்தையே சாதிக்கிறாங்க. இந்த விவகாரத்தால தான் விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தனியா அவர் வீட்டுல இருக்காருன்றாங்க. விஜய் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம த்ரிஷா குடியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. த்ரிஷா விஜய் என்னோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நட்பு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இவரு இப்போ ஒரு கட்சி தலைவரா இருக்காரு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்.
மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னெடுக்கணும் இவரு. விஜய் வாய் திறந்து ஏதாவது சொன்னால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் வாய்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.